தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் இன்று முதல் பொங்கல் தொகுப்பு விநியோகம். சென்னை சைதாப்பேட்டையில் பயனாளிகளுக்கு வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம். மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்லும் பொதுமக்கள். தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய் வழங்க முடியாத நிலை. சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பொங்கல் தொகுப்பு வழங்க முடியாத சூழல். நியாய விலை கடைகளில் அறிவிப்பு நோட்டீஸ். தஞ்சாவூர் அரசு கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம். பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து ஆடல் பாடலுடன் மாணவிகள் உற்சாகம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வரவு வைப்பு. பெண்களின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. சட்டப்பேரவையிலிருந்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு. பள்ளிக் கல்வியை சிதைக்க புதிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. துணைவேந்தர்களை ஆளுநர் நியமிப்பது பல்கலைக்கழகங்களை சிதைப்பதாக அமைந்துவிடும் என்றும் கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெரியார் குறித்து சீமான் பேசிய கருத்துக்கு வலுக்கும் கண்டனம். சென்னை நீலாங்கரையில் சீமான் இல்லத்தை முற்றுகையிட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பரபரப்பு. சீமானிடம் ஆதாரம் கேட்டு புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் போராட்டம். நாம் தமிழர் கட்சியினரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் தள்ளுமுள்ளு. பெரியார் குறித்து பேசிய விவகாரத்தில் எத்தனை வழக்குகள் போட்டாலும் எதிர்கொள்வேன் என சீமான் பேட்டி. தேசிய பாதுகாப்பு சட்டத்தையே பார்த்தவன் நான் என்றும் ஆவேசம். பெரியார் குறித்து பேசிய விவகாரத்தில் சீமானுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆதரவு. பொதுவெளியில் பேசுவது தவறு என்றும் கருத்து. நாளை நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாவட்ட செயலாளர்கள் அணி தலைவர்கள் இறுதி செய்யப்பட உள்ளதாகவும் தகவல். சென்னையில் இந்த ஆண்டு 7வது மாதம் வரை தண்ணீர் பிரச்சினை இருக்காது. சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல். திமுக MP கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியின் சர்வர் ரூமுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற கோரிய மனு தள்ளுபடி. அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த சம்பவம். தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது ஆந்திர மாநில அரசு.
திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான சேலம் பெண்ணுக்கு நிவாரணம் அறிவிப்பு. 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. கேரளாவிலிருந்து தமிழக பகுதிக்கு உணவு கழிவுகளை கொட்ட வந்த 5 வாகனங்கள் பறிமுதல். கன்னியாகுமரி மாவட்டம் பனச்சமூடு பகுதியில் போலீசார் சோதனை நடத்திய நிலையில் 9 பேர் கைது. ஸ்ரீரங்கம் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடு தீவிரம். 3 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குருவாரத்தை முன்னிட்டு அலைமோதும் கூட்டம். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். தங்கம் விலை சவரனுக்கு இன்று 280 ரூபாய் அதிகரிப்பு. 1 சவரன் ஆபரண தங்கம் 58,080 ரூபாய்க்கு விற்பனை.